வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாலை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பிஸ்கட் டப்பாவையும் இயந்திரம் சீல் பண்ணி வெளியே தள்ளி கொண்டிருந்தது. ஃபேக்டரிகளுக்கே உரிய சத்தங்கள் சங்கரனின் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்த பாட்டை நிறுத்த முடியவில்லை. என் நான் செய்தேன், யாரே களைக்கண், என்னை என் செய்கின்றாய், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், கண்ணார் மதில் சூழ் குடந்தை கிடந்தாய், அடியேன் அருள்வானாள், செந்நாள் எந்நாள் அந்நாள் உனதாள், பிடித்தே செலக்கானே. அப்பா சாக கிடக்கிற போதும் இதைத்தான் பாட சொன்னார். அப்பா உருகி உருகி கரைந்து பிரபந்தம் படிக்கிற அழகு சங்கரனுக்கு நினைவுக்கு வந்தது. வீட்டு காரியங்கள் எல்லாம் முடிந்தான பின் தூணை கட்டி கொண்டு நின்றபடியே அப்பா படிக்கிறதையெல்லாம் ஆனந்தமாய் கேட்டுக்கொண்டிருப்பாள் அம்மா. பெரிய ஆழ்வார் திருமொழி அவளுக்கு நன்றாய் சொல்ல வரும். அம்மா சொல்லித்தந்த 1-2 பாசுரமும் திருப்பாவையும் தான் இவனுக்கு பாடம். ஓய்ந்த நேரங்களில் எல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை மனசு முணுமுணுக்கும் சிறு வயது பழக்கம். இப்போதும் மனசுக்குள் சிக்கல் அதிகரிக்கும் போதெல்லாம் மறுபடியும் அவனை அறியாமல் மனசு முணுமுணுக்கும் பச்சை மாமலை போல் மேனி. இன்றைக்கு பாசுரத்தின் ஊடே, சும்மா பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, இந்த பாழும் வீட்டில் கேஸ் அணியன் கூட இல்லை, விஷம் வாங்க வழி இல்லைன்னு தோ இந்த ஃபேன் இருக்குல்ல, பேசாமல் அதிலேயே தூக்க மாட்டிப்பேன் என்ற உஷாவின் வார்த்தைகள் வந்து வந்து ஒலித்தன. பாலவாக்கத்திலே இருந்த வரைக்குமாவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. வீட்டிலே அம்மா இருந்தாள், அண்ணி இருந்தாள், எதுவும் நடக்காது என்ற ஒரு அல்ப தைரியம் இருந்தது. திருவான்மியூரில் தனி குடித்தனமாய் வந்த பின்னர் நிம்மதி அற்று போனது. திருவான்மியூருக்கு குடி போன வாரமே 5 லிட்டர் கெரசினையும் தடால் என்று எடுத்து மேலே ஊற்றிக்கொண்டு டாய்லெட் கதவை உள்ளிருந்து அடைத்து கொண்டாள். இவன் வெளியே இருந்து பரபரப்புடன் அலற தெருவே திரண்டு வேடிக்கை பார்த்தது. என்னடா சங்கர், பொம்மநாட்டி குழந்தைய கை நீட்டி அடிக்கலாமோ? பறிந்து கொண்டு வந்தாள் அம்மா. தகவல் அறிந்து வந்த அண்ணா, ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆனா யாரா அவங்க வீட்டில் பதில் சொல்றது என்று தாவி குதித்தான். என்ன தம்பி இது, உங்க அண்ணாவையும் அப்பாவையும் பார்த்து வளர்ந்த நீங்களா இப்படி செய்யறது என்றாள் அண்ணி லேசான கண்டிப்போடு. உண்மைதான், அப்பா ஒரு நாளும் அம்மாவிடம் குரலை உயர்த்தி பேசிக்கூட அவன் கேட்டதில்லை. அண்ணாவும் அண்ணியை தாங்கென்று தாங்குவான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் உஷா மாதிரி ஒரு மனைவி வாய்க்கலையே. மனதினுள் குமைந்தான் சங்கர். வழக்கம் போல பதிலே பேசாமல் நின்றான். எதை சொல்வது, எப்படி சொல்வது? அம்மாவிடமோ சொல்ல முடியாது, அண்ணியிடமோ சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாலேயே அண்ணா தெளிவாய் சொன்னான், சங்கருக்கு நல்ல பர்மனெண்ட் வேலை எதுவும் கிடைக்கல, இன்னும் சும்மா இருக்க வேண்டாமேன்னு சொல்ப சம்பளத்தில் பிஸ்கட் ஃபேக்டரி வேலைக்கு போய் வந்துட்டுருக்கான், அதனால தான் யோசிக்கிறோம் என்றான். உஷாவின் பெற்றோர் விடுவதா இல்லை. மாப்பிள்ளை எங்களுக்கு பிடிச்சு போச்சு, ஜாதகமும் திவ்யமாக பொருந்துறது, பொண்ணு பிடிச்சிருந்தா போரும், மாப்பிள்ளைக்கு வேலை வரும்போது வந்துட்டு போகிறது. எங்கள் வீட்டு பொண்ணு ஒருத்திக்காக என்ன தனியாவா உல வைக்க போகிறீங்க? நீங்கள் சாப்பிட்றதுல ஒரு வாய் என்று தேனொழுக பேசி சம்பந்தம் முடித்தார்கள். ஒருவேளை எல்லோரையும் போல சங்கரின் வாட்டசாட்டமான உடல்வாகு அவர்களையும் கவர்ந்ததோ என்னவோ. ஒதிய மரமாட்டம் வளர்ந்திருக்கிறையே, ஏண்டா அறிவில்ல என்ற பேச்சுக்கு பேச்சு அவனை ஏசுவாள் அத்தை. அதென்னவோ, அண்ணன் தியாகராஜன் எவ்வளவுக்கு எவ்வளவு படிப்பில் கெட்டிக்காரனாய் இருந்தானோ அந்த அளவுக்கு இவன் மட்டியாய் இருந்தான். எல்லா வாத்தியார்களும் சங்கருக்கு அறிவை புகட்டுவதில் தோல்வி கண்டதன் பின் தியாகுவின் மனைவி புவனேஸ்வரி மச்சினனை கரை தேற்ற முயன்றாள். தியாகுவுக்கு பின் பிறந்த 5 பெண்களில் 2 இறந்துவிட 3 பேர் மிஞ்சினர். கடைக்குட்டி சங்கர். ஆகவே தியாகுவும் புவனாவும் சங்கரை தங்கள் பிள்ளையைப் போலவே வளர்த்தனர். புவனா MA முடிக்கும் முன்பே ஆசிரியர் பயிற்சி முடித்திருந்தாள். சங்கரை படிப்பித்து விடலாம் என்ற நம்பிக்கை உண்டானதற்கு அது ஒரு காரணம். அடி உதவறாப்புல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க, சொன்னதை கவனமாக பிடிச்சிக்கலன்னா முட்டியில் தட்டு என்பான் தியாகு. எவ்வளவோ முயன்றும் பள்ளி இறுதி தேர்வு முடித்து டைப்ரைட்டிங் பாஸ் பண்ண வைப்பதற்குள் புவனா அரும் பாடுபட வேண்டியதாயிற்று.
அதற்கு பிரதி உபகாரம் செய்பவன் போல அவள் பள்ளிக்கூடம் போய்விடும் சமயங்களில் எல்லாம் அம்பரீஷையும் லாவண்யாவையும் பராமரிப்பான் சங்கர். பிஸ்கட் ஃபேக்டரி வேலைக்கு போக ஆரம்பித்த பின் அது கூட முடிவதில்லை. ஆனாலும் குழந்தைகள் இரண்டிற்கும் இவனிடம் ஒட்டுதல் அதிகம். திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே உஷாவின் குணம் புரிய தொடங்கியது. எதற்கெடுத்தாலும் சிடுசிடுப்பு, பொறாமை, பேராசை, அதிருப்தி என்று ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்குள் கசப்பை வளர்த்து வந்தாள். ஒரே ஒரு சின்ன வேலையை சொன்னாலும் உடனே அதற்கென்று ஒரு முகம் தூக்கல், விஷப்பேச்சு. உங்க உஷாவை அவ அழகுக்கே ஒரு லட்சாதிபதி வந்து கொத்திட்டு போறான் பாருங்கம்பாங்க அண்டை அசல்ல. அடிமைக்கு வாழ்க்கைப்பட்டு அடிமையாக இருக்கணும்னு விதி என்பாள். அக்கம் பக்கத்து பெண்களோடு சதா அரட்டை. எல்லோருமாக சேர்ந்து ஏதோ ஒரு படம் பார்க்க கிளம்பிய அன்று அம்மா அதை தடுத்து ஏதோ சொல்ல போக, எனக்கு இந்த வீட்டில் இழுத்து மூச்சு விடக்கூட சுதந்திரம் இல்லை. பொண்ணுங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்து போறது குத்தமா என்று ஆரம்பித்தாள் உஷா. ஊர்ல நாட்டில் பொம்மை நாட்டிக்கு சுதந்திரம் வரணும்னு எவ்வளவோ சொல்றாங்க, இந்த வீட்டில் என்ற உஷா பொறுமைய போது அண்ணி வந்து ஒரு குழந்தை தாய்க்கு சொல்வது போல சொன்னாள். உஷா, பொம்பளைக்கு சுதந்திரம்ங்கிறது நீ நினைக்கிறாப்புல சதா காலமும் அக்கம் பக்கத்துல போய் பேசிக்கிட்டும் இஷ்டப்படி சுத்திக்கிட்டும் இருக்கிறது இல்லம்மா. அவ்வளவுதான். சமையல் அறையின் பாத்திரங்கள் உஷாவுக்கு பதிலாக நங்கு நங்கு என்று பேசலாயின. சங்கரன் அதிர்ந்து போனான். பாருங்க, உங்க அன்னிக்கு தானும் அதிகம் படிச்சவ, புருஷனும் மகா படிப்பாளி, 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்கங்கிற திமிரு அதிகமா இருக்குது. இந்த அம்மா காலையில புறப்பட்டு தினசா உடுத்திக்கிட்டு உலாவிட்டு வரணும். நான் இங்க வாசப்படி தாண்டா வேலைக்காரியா பிள்ளைங்களுக்கு ஆயாவா இருக்கணும்னா என்னால முடியாது. என்ன செய்யணுங்கிற உஷா மெதுவாக அவன் கேட்டான் உணர்ச்சியற்ற குரலில். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அரைந்தாற் போல சொன்னாள் உஷா. முகத்தில் புது கல்யாணத்தின் சுவடே இல்லாமல் வளைய வந்த சங்கரனின் சிக்கலை அடையாளம் கண்டு விசாரித்த தியாகவிடம் சொன்னான் அவன். ஏதாவது வேலை இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றா உஷா. அவனுடைய கிளையண்ட்டுகளில் யாரோ ஒருவர் நடத்தும் பள்ளியில் அடையாருக்கு பக்கத்தில் நர்சரி ஸ்கூல் டீச்சர் வேலை ஒன்று வாங்கி தந்தான் தியாகு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. உஷாவின் பொறுமல் அதிகமாகியது. ஒவ்வொருத்தையும் என்னம்மா உடுத்துட்டு வர்றாளுங்க, என்னம்மா நகையும் நட்டுமா பளிச்சின்னு இருக்காளுங்க. எதையாவது நினைத்து கொண்டு பேசுவதும் அழுவதும் சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடிப்பதும் வாடிக்கையாயிற்று அவளுக்கு. எலி வளைனாலும் தனி வளையே மேலுன்னுவாங்க. 2 பேரும் சம்பாதிக்கிறோம்னு தான் பேரு, என்ன ஆகுதுன்னே தெரியல. நாம் உண்டு நம்ம குடித்தனம் உண்டுன்னு இருந்தா ஏதோ 4 காசு சேர்க்கலாம், பிரியப்பட்டதை வாங்கிக்கலாம். சங்கரன் வழக்கம் போல மௌனமே சாதித்தான். அம்மாவாக உஷாவின் மனதை புரிந்து கொண்டு, சின்னஞ்சிறுசுக சந்தோஷமா இருக்கணும், தனியாத்தான் ஒரு வீடு பார்த்துக்கோ ஏண்டா என்ற போது சங்கரன் மலைத்தான். அம்மா, அவ தான் புரியாம பேசுறான்னா நீங்களுமா? எங்க சம்பளத்துல தனி குடித்தனம் பண்ண முடியுமா? வீட்டு வாடகையை கொடுத்து கட்டுப்படி ஆகுமா? உங்களையெல்லாம் விட்டுட்டு, அம்பியையும் லாவண்யாவையும் விட்டுட்டு? சரசரவென்று சமையல் அறையில் இருந்து கை கரண்டியும் தவளையுமாய் வந்த உஷா மாமியாருக்கும் சங்கரனுக்கும் நடுவே வந்து நின்று, ஏன், என்னத்துக்கு இந்த நாடகம், என்னத்துக்கு இந்த மழுப்பல் என்ற பெரும் கூச்சல் இட்டு கத்தியபடி கையில் இருந்த பாத்திரங்களை பலம் கொண்ட மட்டும் வீசி எறிந்தாள். சுவரில் முட்டிக்கொள்ள துவங்கினாள். ஆத்திரத்துடன் கை ஓங்கிய சங்கரை தடுத்து, என்ன சங்கர், அவதான் ஹிஸ்டீரிக்கலா இருக்கான்னா நீங்க வேற முரட்டுத்தனம் பண்றீங்க என்றபடி வந்தாள் அண்ணி நிதானமாய். ஆமா, உங்க வீட்டுல வாழ்க்கை பட்டம் பாருங்க, அதுக்காக இந்த பட்டமெல்லாம் நான் வாங்கி கட்டிக்கத்தானே வேணும். ஹிஸ்டீரியா இல்ல, பைத்தியம்னு கூட பேர் வச்சிடுவீங்க எல்லாருமா சேர்ந்து. என்னமாவது செஞ்சா கூட கேட்க நாதி இல்லை என்று அலறியபடி எழுந்து சூட்கேஸில் துணிகளை திணித்தாள். தாய் வீடு போய் சேர்ந்தாள். அம்மாவே திருவான்மையூரில் ஒரு வீடு வாடகைக்கு பிடித்து நல்ல நாளாக பார்த்து பாலை காய்ச்சி வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரமெல்லாம் வாங்கி வைத்துவிட்டு, சங்கரா, ஒரு நடை போய் விவரம் சொல்லி அவளை அழைச்சிட்டு வாயேண்டா. மாமியார் வீடு மொத்தமும் இவனை பிலுபிலுவென்று பிடித்து கொண்டது. டொக்கென்று ஒரு டபராவில் காஃபி கொண்டு வந்து வைத்தாள் உஷா. மகாராணி ஆட்டம் வளர்ந்தவ அவ, வேளா வேலைக்கு சாப்பாடு கூட போடுறதில்லையாமே உங்க வீட்டில் என்றான் அவள் அண்ணன் சுட்டு விரல் நீட்டாத குறையாய். பொழுது விடிஞ்சா எல்லாம் புறப்பட்டு போயிடுவீங்களாம். மாமியார்காரியோட நாள் பூரா குழந்தை கொட்டு கொட்டுன்னு உக்காந்துருக்குமாமே என்றாள் அவள் பாட்டி.
வீட்டு காரியமெல்லாம் இவ ஒருத்தி தலையிலேயே போட்டா, நாரால்ல போயிட்டா இந்த 6 மாசத்துல என்றாள் மாமியார். தம்பி, 5 விரலும் ஒன்னாவா இருக்கு? நாளாவட்டத்துல எல்லாம் சரியா போகும். வீடு ஏறி பொன் எடுத்தோம். அவளை சந்தோஷமா வச்சுக்கிறது நம்ம பொறுப்பு. இந்த க்ஷணத்துல உங்க பொறுப்பு எங்க நெருடல்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டா போதும். ஆத்மார்த்தமான அன்பு எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். ஒரு முழம் பூ போதும் பொம்மநாட்டியை கட்டி போடுறதுக்கு, அண்ணி சொன்னாள். ஐயோ, என்னது இது? நரிக்குறவு கூட்டமாட்டம். வீடு பூரா அலுமினிய பாத்திரமும் எழவும் என்றாள் உஷா. வாங்கி வந்த ஜாதி மல்லிகை பிரிபடாமலே கிடந்தது மறுநாள் காலை வரை. தலையை குனியும் தாமரையே, உன்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து சத்தமிட்டு பாடியவாறு எதிர்பட்டாள் உஷா. பரவாயில்லையே, கலகலப்பு தெரிகிறதே. ஒருவேளை இனிமேல் எல்லாம் சரியாக விடுமோ? நம்பிக்கை துளிர்த்த மனதோடு, உஷா, பூ வச்சிருக்கம் பாரு பூசை மாடத்துல. ஆமா, பெரிய வைர அட்டிகை. ஓடி போய் பூட்டிக்கணமாக்கும். சங்கரின் முகத்தில் விரக்தி அரும்பியது. இன்ஸ்டால்மெண்ட்டில் டிவி, சோஃபா, பாத்திரங்கள், நகை சீட்டு, புடவை சீட்டு என்று கை தாளாத சுமையாயான போது சங்கர் சொன்னான். தனி குடித்தனம் போனால் சிக்கனம் பண்ணுவேன், அது இதுன்ன கடன் தான் ஏறிக்கிட்டு போகுது. நிம்மதியான தூக்கமே போச்சு. கடன் இல்லாம ரொக்கமா வாங்குறதுக்கு நீங்க என்ன 10,000 ரூபாய் சம்பளமா வாங்குறீங்க? எரிந்து விழுந்தாள் அவள். ஆஃபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்த ஒரு மாலை எதிர்சாரி பேக்கரி சேல்ஸ்மேன் சார்லஸ் வீட்டுக்குள்ளிருந்து வெளிப்பட, உஷா, இதெல்லாம் நல்லா இல்லை. எங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் உள்ள பொம்பளைங்க கிட்ட கூட ஸ்நேகம் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன நடந்தது? வந்ததும் வராததுமா குதிக்கிறீங்க. ச, நாகரிகமே இல்லாத ஜென்மம். அக்கினி துண்டங்களாய் வார்த்தைகளை கக்கினாள். அன்றாட வாழ்க்கை அவனை பயமுறுத்தியது. திடீரென்று, இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் என்று புறப்பட்டு விடுவாள். லீவு கிடைக்காமல் இவன் திண்டாடி போவான். கை செலவுக்கே தடுமாறும் மாச கடைசியாய் பார்த்து, இன்னைக்கு வெளியில போய் சாப்பிட்டுட்டு வரலாமே என்பாள். பஸ்ஸில் ஏறும்போது படியில் ஆணி குத்தி புடவை கிழிய, உங்க அண்ணி வெத்தலை பாக்கல வச்சு கொடுத்தது. அவ்வளவு நல்ல எண்ணம். உடுத்தின தினமே கிழிஞ்சு தொங்குறது என்றாள் வெடுக்கென்று. உங்க அம்மா கண்ணு பொல்லாதது. இன்னைக்கு உங்க சட்டையை தோச்சுக்கிட்டு இருந்தப்ப வந்து பார்த்து பண்ணுமா நாங்க. அவ்வளவுதான், சட்டை தீஞ்சே போயிட்டது. இதுக வரலேன்னு யாரு அழுதா? இந்த சாவகாசமே வேண்டாம்னு தானே விலகி வந்தது. சங்கர் மனசுக்குள்ளே கந்தர் சஷ்டி கவசம் புரளும் காதடைத்து நிற்பான். ஒரு கேஸ் ஸ்டவுக்கு வழி உண்டா? உங்க அண்ணா நினைச்சா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தர முடியாதா? என்னவோ பாசம் பாசம்னு கிடந்து நீங்க தான் வழியறீங்க. சம்பந்தமில்லாமல் சங்கரன் மனசுக்குள், அந்தோ அணுக பெருநாள் என்றெப்போதும் சிந்தை கலங்கி திருமால் என்றழைப்பன் கொந்தார் மலர் சோலைகள் ஆள் திருநாவாய் வந்தே உரைகின்ற எம்மா மணிவண்ணா பாசுரமோடும். ஆஃபீஸில் இருந்து சீக்கிரம் வந்தால், என்ன வேவு பார்க்கலாம்னு வந்தீங்களா என்றொரு சிடுசிடுப்பு. லேட்டாக வந்த தினத்தில் குழந்தைகளை போய் பார்த்துட்டு வந்த. குழந்தைங்களையா? குழந்தைகளை பெத்தவளையா? பொட்டில் அரைந்தாற் போல் இருந்தது சங்கரனுக்கு அவளது குரூரமான வார்த்தைகள் கேட்டு. என்ன முறைச்சா ஆச்சா? ஊரே சிரிக்கிறது. நானா கொண்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். கை புண்ணுக்கு கண்ணாடியா வேணும்? லாவண்யாதான் அடையாளமா அச்சா பிறந்திருக்கே. கர்மம் கர்மம். சங்கரனின் மனசுக்குள்ளிருந்த பாசுரம் எகிரியது. ஆத்திரம் எல்லை மீறியது. கோபம் தலைக்குள் கொதி நீராய் குழம்பியது. என்ன சொல்கிறாள்? அடி பாவி, பாதகி என்ற உள்ளே ஒரு குரல் ஓவென்று பேரிரைச்சலாய் கூவியது. அவனது கை பளீர் என்று அவள் கன்னத்தில் இறங்கியது. ஒவ்வொரு முறை கசப்பு அதிகரிக்கும் போதும் அவள் சபதம் போல் சொல்வாள், சும்மா பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. நிஜமாவே என் சாவுக்கு நீங்கள்லாம் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்க போறேன். எனக்கு என்னமோ இவ இப்படியெல்லாம் பண்றாள்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கலாம்னு தோன்றது. தியாகு நீண்ட ஆலோசனைக்கு பின்னால் தனக்குள்ளே சொன்னான். வீட்டோடு தெருவோடு போன மானம் போராதுன்னு பொண்டாட்டி அடக்க வக்கில்லாதவன்னு ஊர் போரா தெரியணுமா? வாய்க்குள்ளே முனகினான் சங்கரன். வீட்டுக்குள் நுழைந்தவன் கண்களில் பட்ட இன்லண்ட் லெட்டரை படித்து திகைத்து போனான். உஷா, என்னது இது? ஒரே வர்ணனையும் உளறலுமாய். எனக்கு வந்த லெட்டரை நீங்க ஏன் படிச்சீங்க? அதுல எழுதியிருந்த இங்கிலீஷ் புரிஞ்சாப்புல பேசுறீங்களே. மனசுக்குள்ளே சுருக்கென்று தைத்தது. மூர்க்கம் பிறந்தது. யாரடி? யாரது? சொல்லு. தலைமுடிய விடுங்க முதல்ல. கொச்சியிலிருந்து சார்லஸ் எழுதியிருக்கார். குளத்து தவளையாட்டமா? அழக ரசிக்க தெரியாத ஜடமா இருக்கீங்க.
அறிவும் ரசிகத்தன்மையும் இருக்கிறதால அவர் பாராட்டி எழுதியிருக்கார். நாய, அடுத்தவன் பொண்டாட்டிய ரசிச்சு கடுதாசி போடுற நாகரிகத்துல தீய வை. அண்ணிய பொண்டாள்ற நாகரிகத்தை விட மோசமில்ல. மீண்டும் பளீர் என்று அவள் கன்னத்தில் இறங்கியது அவன் கை. மறுகணமே ஏதோ தொடக்கூடாததை தொட்டவன் போல ஒதுங்கி போய் கூசினான். எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன், எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ, குரு பொறுப்பது உன் கடன். பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே. ஆத்திரம் தீர வேர்க்க வேர்க்க திக்கு திசையெல்லாம் அறியாதவனாய் நடந்து நடந்து கால் சோர்ந்து களைத்து அவன் வீடு வந்தபோது நான் ஊருக்கு போகிறேன் என்ற பேப்பர் துண்டு காற்றில் ஆடி அவனை வரவேற்றது. மனம் களைத்து போயிற்று. என்னடா வாழ்க்கை என்று சலித்து போயிற்று. போதும் போதும் என்று சுருங்கி போனது. பின்னர் சில தினங்கள் கழிந்திட மாமியார் வீட்டில் இருந்து கடிதம் வந்தது. அபார்ஷன் செய்து கொண்டதில் உடம்பு ரொம்ப டல்லாகி இருப்பதாகவும் 10 நாட்கள் கழித்து அவர்களே கொண்டு வந்து விடுவதாகவும். சங்கரனின் தலைக்குள் சமுத்திரம் கொதித்தது. ஏன், எதற்காக செய்தாள்? சுமக்கிறவள் நான், பெக்கிறவள் நான், என்னத்துக்கு உங்களை கேட்கணும்? ஒரு குழந்தை பிறந்தால் இவள் மனசு மலராதா, கனியாதா என்று காத்து கிடந்தவன் அவன். அவளுடைய வாதங்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. எரிச்சல் மண்டியது. கோபம் கொழுந்து விட்டெறிந்த அந்த முகத்தை பார்த்ததும் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்று அவள் யூகித்தாள். சடசடவென்று தெருவில் இறங்கி நடந்தாள். தானாக வரட்டும் என்று சங்கரன் கிழிந்த கந்தலாய் விழுந்து கிடந்தான். சார், யாருங்க வீட்டில்? யூனிஃபார்ம் அணிந்த ஒரு போலீஸ்காரன். இங்க சங்கரன்றது யாரு? நான் தான். இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை உடனே வர சொல்றாங்க. அச்சமும் வியப்பும் அவமானமும் புரட்டி எடுக்க, போயிட்டே இருங்க, வந்துடுறேன் என்றான் பதறிய குரலில். என்ன விஷயமோ தெரியலையே. பகவானே, என்ன பண்ணி கொண்டாளோ, என்ன செய்தியோ? ஸ்டேஷனை அடைந்ததும், என்ன மிஸ்டர், பெரிய பிஸ்தான்னு நினப்பா? பொம்பளைனா கிள்ளுக்கீரையா? சார், நான். ஸ்டேஷன் மூலையில் நனைந்த கோழி குஞ்சாய் நின்றிருந்தாள் உஷா. சொல்லு மேன், அந்த அம்மா என்ன பெரிய தப்பு செஞ்சாங்க? ஒன்றும் இல்லை சார். செக்ஷன் 498 என்னன்னு தெரியுமா மேன்? கல்யாணமான 10 வருஷத்துக்குள்ள பொண்டாட்டி செத்தா நீ கம்பி எண்ணணும் தெரியுமா? சார், ஒழுங்கா குடித்தனம் பண்ணு. மறுபடி எதனாச்சும் ரவுடித்தனம் பண்ணா பேத்துடுவேன் பேத்து. நல்லபடி நடந்துக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு கூட்டிக்கிட்டு போ. சர்வமும் அடங்கிற்று. மனசு ஓம் ஓம் என்றது. யாரோ ஒரு கான்ஸ்டபிள் சொன்னதை எழுதினான் இயந்திரமாய். ஸ்டேஷனில் இருந்து இறங்கி நடந்தான் வீடு நோக்கி. வீடு, வீடா அது? அதுவா வீடு என்று அவனுக்கே அந்நியமான பலவீனமான குரலில் மனம் விசும்பியது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.